எல்லாத்துக்கும் வணக்கங்க. பேர் பாலு. எங்கள் ஊர் வந்து கிட்டாம்பாளையம் வளைவாங்க, கருமத்தும்பட்டியிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டருங்க. ஃபஸ்ட் இயரில் வந்து எந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணலிங்க. ஏன்னா புது ஷெட்டு, எந்த பாக்டீரியலோ இன்ஃபெக்ஷனோ எதுவுமே இருக்காதுங்க. அடுத்த நெக்ஸ்ட் இயர் ஜம்ப் பண்ணுறப்ப தான் வந்து டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து நிப்பிள் ஷெட்டுங்க. தண்ணி ட்ராப்பிங்ஸ் உழுகிறக்க ஆரம்பிச்சுன்னா அதை கண்டினியூஸாக ட்ராப்பிங்ஸ் விழுந்துகிட்டே இருக்கும். ஷெட்டெல்லாம் ஃபுல்லாக ஈரமாக இருக்க ஆரம்பிச்சிருங்க. மஞ்சு போல நிற்காது, கலைக்கிற வேலை அதிகமாக இருக்கும். ஸோ இத்தனை டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுங்க. 1000 அடிக்கு மேலே தண்ணிங்கிறப்ப உங்களுக்கே தெரியும் சால்ட் அதிகமாக இருக்குங்க. ஆனால் டிடிஎஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ 1800 டிடிஎஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன ஆகும்னா கோழிக்கு வந்து அது வந்து குடிக்கிறதுக்கு உகந்தது இல்லைங்க. ஏன்னா எந்த கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா 1800 இருந்தால் கொஞ்சம் யோசிப்பாங்க. கடைசி 3 பேட்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசல்ட்டே இல்லைங்க. 1.60, 1.61, அடுத்து 1.64ங்க. ஸோ எனக்கு வந்து என்னென்னா 36 நாள் கம்ப்ளீட் ஆகலைங்க. ஒரு 200 வரக்குள்ளேயே எனக்கு கோழி வந்து எப்படா வளர்த்தி சேர்த்துறது அப்படிங்கிற கட்டத்துக்கு போயிட்டேங்க. ஒரு 5 மாதங்க. 5 மாதத்துக்கு முன்னாடி வந்து அண்ணனை மீட் பண்ணுங்க. ஆர்த்தி கம்ப்ரஸர் நம்ம பெரியசாமி அண்ணனுக்காருங்க. பெரியசாமி அண்ணனை மீட் பண்ணுங்க. மூலமாக இவர் இன்ஸ்டா மூலமாக இவரை ஃபாலோ பண்ணி அவர் ரீச் அவுட் பண்ணி இவர் போய் இன்னொரு பண்ணை கொடுத்துருப்பாரு. அந்த டிவைஸெல்லாம் நான் வந்து நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஒரு ரீச் அவுட் பண்ணுறக்கு போனேன். ஸோ இது ஃபிட் பண்ணோன்னே எனக்கு வந்து என்னென்னா சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துட்டுச்சு. இந்த நிப்பிள் விழுகிறது மற்ற இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே படிப்படியாக கம்மியாக இருக்க ஆரம்பிச்சு. இதே மாதிரி வாட்டர் இன்டேக் பர் பேர்டு, ஒரு பேர்டு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து இவ்வளோ தண்ணி குடிக்கணும்னா இந்த தண்ணி குடிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து அதோட க்ரோத் இருக்குங்க. ஆக்சுவலாக சொல்லணும்னா ஒவ்வொரு சப் டேங்க் வச்சுருக்கேன் எல்லாத்துலேயுமே. இந்த சப் டேங்க்லலாம் முதல்ல என்ன ஆகும்னா கரைப்படி இருக்க ஆரம்பிக்கும். கரெக்டாக வாட்டர் லெவல் இந்த அளவுக்கு நிற்கிதுன்னா மட்டத்துக்குங்க, அந்த மட்டத்துக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து சால்ட் அப்படியே ஃபார்ம் ஆகிருக்குங்க. இப்போது நார்மலாக தண்ணி விடுறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த மட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சால்ட் படிஞ்சிருக்குங்க. இதுவே வந்து நான் அந்த டிவைஸ் ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த சால்ட்டெல்லாம் இருக்குது பாருங்கள், இந்த சால்ட் எல்லாமே வந்து அப்படியே ஆல்ரெடி பழைய எப்படி இருந்துச்சு டேங்கோ அந்த மாதிரி மாறி நிற்கிதுங்க. கீழே நிற்கிறதோ அந்த சால்ட் படிக்கிறதோ இது எதுவுமே கிடையாது. நிப்பிள் லைன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிப்பிள் தண்ணி விழுகிற இடத்துலையும் வந்து அந்த சால்ட் படிஞ்சுக்கிறது கிடையாதுங்க. சால்ட் மட்டும் படிஞ்சிருந்தால் மட்டும்தான் வந்து ட்ராப்பிங்ஸ் விழுகிறக்க ஆரம்பிக்குங்க. ஸோ இது மாட்டினதுக்கப்புறம் எனக்கு ட்ராப்பிங்ஸ் எதுவுமே விழுகிறக்க ஆரம்பிக்கலைங்க. ஏன்னா இது மெயின் லைன் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேங்க. இது மொத்தத்துலைங்க வாங்கிட்டு வந்து இப்போ 2 பேட்சுக்கு முன்னாடி வந்து மாட்டிக்கிறேங்க. ஏன்னா நான் வந்து தெளிவாக வந்து நடுவில் மாட்ட வேண்டாம் அண்ணங்கிட்ட பேசிட்டிங்க. நான் நடுவில் மாட்டல, நான் புது ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேட்ச் எடுத்து அந்த பேட்ச்லேயே மாட்டி பார்த்து ரிசல்ட் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் பண்ணுங்க. இது வந்து நான் 4 மாதத்துக்கு முன்னாடி மாட்டேன். ஸோ 2 பேட்சுக்கு முன்னாடிங்க. ஸோ 2 பேட்சுக்கு முன்னாடி மாட்டி இந்த ரிசல்ட் எப்படியாவது பார்த்தாகன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் பார்த்துட்டே வந்தேன். ஸோ எனக்கு வந்து அப்போவே எனக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிய இருக்க ஆரம்பிச்சுங்க. நிப்பிள் லைனோ இல்லை சப் டேங்கோ இதில் எல்லாமே வந்து எனக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. சால்ட் வந்து டோட்டலாகவே வரவே இல்லைங்க. இது இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கோழி பண்ணை யாராச்சும் புதுசாக போட்டாவே வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன விசாரிப்பாங்கன்னா கோழி பண்ணையில் ஸ்மெல் வருதா இப்படிங்கிறத வந்து எந்த கோழி பண்ணையாக தான் கேட்பாங்க. நீங்கள் வேறு கோழி பண்ணைக்கே போனாலும் போனோன்னே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் போனாவே உங்களுக்கு வந்து ஸ்மெல் வரக்க ஆரம்பிச்சிடும். பட் நம்ம பண்ணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லே இருக்காதுங்க. கிட்ட வந்து உள்ளே வந்து வச்சு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்லைட்டாக ஸ்மெல் இருக்குமா தவிர அந்த ஹெவி டோஸே இருக்காதுங்க. அது எதனால் வருதுன்னா உங்களுக்கு வந்து இந்த நிப்பிள் ஒழுகுது பாருங்க, அங்கே ஒழுகிறப்ப வந்து அங்கே மஞ்சு நலையிறப்ப உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அது அமோனியா ஸ்மெல் ஃபார்ம் ஆகி அதில் வெளியே வர ஸ்மெல் தான் உங்களுக்கு காற்று மூலமாக வெளியே வரதுங்க. ஸோ உங்களுக்கு மஞ்சியே நலையாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஸ்மெல் வரக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம இந்த டிவைஸ் மேக்னெட்டிக் கண்டிஷனருக்கு பார்த்தீங்களா, சால்ட் வாட்டர் கண்டிஷனர் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ட்ராப்பிங்ஸே இல்லைங்க. ஸோ மஞ்சு பொலன்னு இருக்குங்க. ஸோ ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு வரக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கோழியும் உங்களுக்கு வந்து ஆக்டிவாக இருக்குங்க. டிடிஎஸ் வந்து நம்மளுக்கு வந்து 3000க்குள்ளே இருக்கிற டிவைஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரெஃபர் பண்ணாருங்க. மேக்னெட்டிக் சால்ட் வாட்டர் கண்டிஷனருங்க. ஸோ கண்டிஷனருங்கன்னா நம்ம என்னென்னா நம்மளுக்கு தண்ணி வந்து நல்லா மெருகூட்டி கொடுக்குங்க. ஸோ மெருகூட்டி கொடுக்குறப்ப என்னென்னா நம்மளுக்கு வந்து அது நேரடியாக கண்ணில் பார்த்தா எப்போவுமே தெரியாதுங்க. அது வந்து நேரடியாக கோழிக்கு போகிறப்ப தான் வந்து அதோட எஃபெக்டிவ்னஸ்னால நம்மளுக்கு தெரியுங்க. ஸோ சுவையோ நம்ம டிடிஎஸோ அதை வந்து நம்ம நேராகவோ டிவைஸ் வச்சு எதுவுமே மானிட்டர் பண்ண முடியாது. பட் ஆக்சுவல் நீங்கள் வந்து என்வரான்மெண்ட்டில் ஸ்டடி பண்ணுறப்ப தான் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து அது தெரிய வருங்க. ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து அதைய நம்ம ஃபீல்டில் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறப்ப தான் வந்து உங்களுக்கு அது தெரிய வருங்க. ஆக்சுவலாக மெயின் டேங்க் நான் வந்து காமனாக ஃபிக்ஸ் பண்ணலான்னு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணேன். பட் இந்த டிவைஸ் வந்து நீங்கள் வந்து டைரக்ட் லைன் உங்கள் கோழி பண்ணைக்கு எங்கே டைரக்ட் லைன் நேராக நிப்பிளுக்கு போதோ அந்த லைனில் ஆக்சுவலாக நீங்கள் ஃபிட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு இன்னுமே ஹெல்ப் பண்ணும். ஃபர்தர் டேஸ் வந்து இந்த தண்ணியை நீங்கள் வந்து சேமித்து வச்சு யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து எஃபெக்டிவ்னஸ் வந்து ஹையாக வேணும் அப்படின்னா நீங்கள் டைரக்ட் லைனில் போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நான் என்ன பண்ணேன், டைரக்ட் லைனில் வச்சு நிப்பிளுக்கு வர்றப்போ நான் ஃபிட் பண்ணிட்டேங்க. ஸோ இந்த பேட்ச் நான் ஃபஸ்ட் டேலேருந்து அப்சர்வ் பண்ணிட்டு வந்தேங்க. ஸோ வாட்டர் இன்டேக் வந்து போன பேட்ச்க்கு இந்த பேட்ச் எப்படி இருந்துச்சு, ஸோ ஃபீட் இன்டேக் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா சார்ட் மூலமாக எப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீட் இன்டேக் ப்ளஸ் வாட்டர் இன்டேக் இது ரெண்டும் வந்து தான் உங்களுக்கு கிராஃப் மூலமாக காம்போசிஷனாக கொண்டு போக முடியும். எப்படின்னா தண்ணி இன்டேக் வந்து ஒரு மூட்டைக்கு வந்து இப்போ 200 லிட்டர் குடிக்குதுன்னா இது வந்து அடுத்த பேட்ச் இந்த பேட்ச் நான் வந்து ஃபிட் பண்ண பேட்ச்க்கு எப்படி இருக்குது
அப்படிங்கிறத நீ வந்து கம்பேரிசன் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ கோழியே உங்களுக்கு வந்து நல்ல ஆக்டிவ்னஸ்ஸு இதெல்லாமே வேணும்னா உங்களுக்கு வந்து நல்ல வாட்டர் வேணுங்க. ஸோ அந்த பேட்ச் நான் டோட்டலாகவே வந்து கண்டினியூ பண்ணுறக்கு ஆரம்பித்தேன் வாட்டரை. ஸோ எனக்கு வந்து 35 டேஸ்லேயே ஆக்சுவலாக வந்து நான் அட்டைன் பண்ணுற டார்கெட் வந்துருச்சுங்க. ஸோ 172ங்க நம்ம பண்ணையோட ஆவரேஜுங்க அந்த பேட்சுங்க வெயிட்டு. ஸோ 35 டேஸ் ஆக்சுவலாக வந்து நம்ம மீனேஜ் அதுலேயே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம எஃப்சிஆர் பார்த்தீங்கன்னா 1.42ங்க. ஸோ 1.42ங்கிறது வந்து ஆக்சுவல் எஃப்சிஆர் நல்ல எஃப்சிஆருங்க. ஸோ நான் ரேட் வாங்கினது பார்த்தீங்கன்னா ₹13.73 வாங்கினேங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக நான் இத்தனை நாள் ஒர்க் பண்ணேன். இதோட என்னோட 15வது பேட்சுங்க இது நான் கோழி பண்ணி ஆரம்பிச்சு. ஸோ இத்தனை நாள் நான் இந்த பேட்ச் ரிசல்ட் வாங்கினது இல்லைங்க. ஃபஸ்ட்டு பேட்ச்சு இந்த இன்ஸ்டால் பண்ணது அந்த பேட்ச் வாங்கிட்டேங்க. ஸோ ஃபஸ்ட்டு வருஷத்தில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளது வந்து எஃப்சிஆர் வந்து 1.50 1.55 இதுக்குள்ளே தான் நிற்கிங்க. நம்மளது ஆவரேஜ் வெயிட் பார்த்தீங்கன்னா அது வெயிட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் நம்மளது மீனேஜுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 35-36 மீனேஜில் நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 2 கிலோ 2.150ங்க. 2 கிலோ 150 கிராம் தான் மேக்ஸிமம் ஏறுங்க. ஸோ 35 to 36 நாள்லிங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் இயரில் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து மீனேஜ் அதிகமாக இருக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. 40 நாள் மட்டும் போகிறக்க ஆரம்பிச்சிருச்சு. எதனாலனா நம்மளுக்கு வந்து வாட்டர் வந்து கொஞ்சம் சரியாக இல்லைங்க. ஸோ அதனால் என்னென்னா வெயிட் கெயின் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஃப்சிஆர் பார்த்தீங்கன்னா 1.60 போகிறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க 2வது வருஷத்துலேங்க. ஸோ படிப்படியாக போக ரொம்ப ஒசனாக இருக்க ஆரம்பிச்சுங்க. ரொம்பவே மோசமாக இருக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ நான் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டிவைஸ் மாட்டி இதுதான் ஃபஸ்ட்டு பேட்சுங்க. இது தேர்ட் இயரில் நான் எடுக்கிறக்க ஆரம்பித்தேன். தேர்ட் இயரில் எடுக்கிறக்கப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 1.42ங்க எஃப்சிஆர். ஸோ எஃப்சிஆருங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஃபீட் கன்வர்ஷன் ரேஷியோ வந்து எப்படி ஆயிருக்குங்கிறத பொறுத்தா எஃப்சிஆர் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ எப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ தீவனம் சாப்பிட்டு எவ்வளோ கன்வர்ஷன் ஆகிருக்குது வெயிட் அப்படிங்கிறதுங்க. ஸோ இப்படி தீவனம் சாப்பிட்றது மட்டும் மேட்டர் இல்லைங்க. தீவனம் சாப்பிட்டு கூடயே தண்ணி குடிக்கணும். ஸோ தண்ணி கொடுத்தா தான் வந்து என்னென்னா நல்லா ஜீரணமாகும். ஜீரணமாகிறப்ப என்னென்னா அந்த ட்ராப்பிங்ஸுங்கிறது வந்து கழிச்சல்னா வந்து தீவன கழிச்சலாக போச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல எஃப்சிஆர் நிற்காதுங்க. ஏன்னா ஃபீடு கன்வர்ஷன் ஆகிறத வச்சு தான் ரேஷியோ பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து எஃப்சிஆர்னு சொல்லி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து 1 கிலோ தீவனம் சாப்பிட்ருக்குதுன்னா அதுக்கான கரெக்டான கன்வர்ஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கோணுங்க. அது கிடைக்கலன்னு என்ன ஆகுன்னா லூஸ் ட்ராப்பிங்காக போக ஆரம்பிச்சோம். கோழிகளை என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து கழிச்சல் போகிறப்போ தீவனமாகவே வெளியே போயிடும். அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு அந்த இடத்துல கன்வர்ஷன் கிடைக்காதுங்க. இப்போ வந்து நம்ம பெரிய கோழி எடுத்துக்கங்க 30 to 35 நாள் இருக்குதுன்னா ஒரு கோழி ஒரு நாளைக்கு வந்து 150 கிராம் சாப்பிடுங்க. 150 கிராம் சாப்பிட்டுச்சுன்னா நம்மளுக்கு 80 கிராம் கன்வர்ஷனாக கிடைக்கணுங்க வெயிட்டாக. ஸோ அந்த வெயிட் கிடைக்கலனா நம்மளுக்கு என்னென்னா அது நம்மளுக்கு லாஸுங்க. ஸோ எஃப்சிஆரில் வந்து அதுதான் ஒரு பாயிண்ட்டாக நம்மளுக்கு ஏறக்க ஆரம்பிக்கும் கடைசி நேரத்துலைங்க. ஸோ நம்ம அதை எப்படி கரெக்ட் பண்ணணும்னா ப்ராப்பர் வாட்டர் கொடுத்துட்டு அதுக்கு வந்து கரெக்டான ஃபுட்டு கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா அது கரெக்டாக கன்வர்ஷன் ஆகும். இதுவே நம்மளுக்கு கழிச்சலும் போகாமல் இருக்கணும். நான் முதல்ல என்ன பண்ணுவேங்கன்னா முதல் பேட்ச்க்கெல்லாம் கழிச்சல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கடுக்கா பொடி வாங்குவோங்க. கடுக்கா பொடி நான் வந்து 50 கிலோ மூட்டை வாங்கி வைப்பேங்க. 50 கிலோ மூட்டை 2500 3000 வாங்கி வைப்பேன். தினமும் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஒரு பண்ணைக்கு அரை மணி நேரம் ஃபுல்லாக எல்லா டப்பாலைங்க 120 டப்பா இருக்குது. 120 டப்பாக்கு சாயந்தரமான போட்டுவிட்டே இருப்பேன். ஆனால் இதுக்கு முன்னத்த பேட்ச் பாருங்க நான் நல்லா ரிசல்ட் வாங்கினேன் பாருங்கள். டிவைஸ் மாட்டிட்டு அந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் கடுக்கா பொடி போட்டேங்க. அது எப்போன்னா நான் கடைசி ஸ்டேஜில் ஒரே ஒரு டைம் அது கடைசி ஸ்டேஜ்லேயும் மட்டும்தான் நான் போட்டேன். அது வந்து எதுக்காகனா கடைசியில் பிடிக்க போகிறாங்க ரொம்ப தண்ணி குடிக்கும் அப்படிங்கிறக்காக தான் நான் அந்த கடுக்கா பொடி போட்டேன்னா தவிர அதுக்கப்புறம் நடுவில் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எதனால் வந்து ட்ராப்பிங்ஸ் போகுது அப்படிங்கிறது. மெயினாக நம்மளது வந்து வாட்டர் ப்ராப்ளம் தானுங்க. வந்து நம்ம நிப்பிள் லைனில் வர தண்ணி ட்ராப்லெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நீங்கள் வந்து இந்த டிவைஸ் ஃபிட் பண்ணாமல் மேக்னெட்டிக் சால்ட் வாட்டர் கண்டிஷனர் டிவைஸ் ஃபிட் பண்ணாத பண்ணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராப்பிங்ஸ் அதிகமாக ஒழுகும். உங்களுக்கு வந்து வத்தாக ஆகி கிடக்குங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த நிப்பிள் இருக்குன்னா இந்த நிப்பிளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக ட்ராப்பிங்ஸ் விழுந்துருக்குங்க. இந்த இடத்துல ட்ராப்பிங்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்னா பொசுன்னு ஆகி கிடக்குங்க மஞ்சி. ஸோ இப்போ வந்து இது வந்து நம்ம இந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா எதுவுமே தண்ணி ஒழுகலைங்க. நீங்கள் ஃபிட் கொத்துனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து தண்ணி விழுவுங்க கோழி. ஸோ இந்த ட்ராப்பிங்ஸ் விழுகிறதுனால பிரச்சனை இல்லை. இது வந்து உங்களுக்கு காஞ்சிக்குங்க அந்த கோழி விழுகிற ட்ராப்பிங்ஸுங்க. ஸோ இதுவே வந்து நான் மஞ்சி உங்களுக்கு களைச்சி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். மஞ்சி நல்லா பொழுன்னு இருக்குங்க. ரொம்பவுமே சாஃப்டாக இருக்குங்க. ஈரப்பதம் இந்த ஈரப்பதம் வந்து உங்களுக்கு இது சுத்தமாகவே இருக்காதுங்க. இதுவே வந்து நீங்கள் ஃபிட் பண்ணாத முதல்ல நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த இடம் வந்து வத்தாகுங்க. சொட்டு எப்படி தான் விழுக ஆரம்பிக்குங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து கண்கொள்ளாக வந்து நீங்கள் பார்க்கலாம். டிவைஸ் ஃபிட் பண்ணால் மேக்னெட்டிக் சால்ட் வாட்டர் கண்டிஷனர் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து நேரடியாக பார்க்கலாங்க. நம்ம வந்து போன பேட்ச் முன்னத்த பேட்செல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்க ஆர்த்தி மேக்னெட்டிக் சால்ட் வாட்டர் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பேட்செல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து 7000 கோழிக்கு வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேங்க 350 கோழி வந்து ஆக்சுவலாக போயிருங்க 7000 கோழியில். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆர்த்தி மேக்னெட்டிக் சால்ட் வாட்டர் கண்டிஷனர் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மார்டாலிட்டி பர்சன்டேஜ் வந்து இப்போ வந்து 220ங்க. ஸோ நீங்கள் தோராயமாக பார்த்தீங்கன்னா 130 கோழி வந்து உங்களுக்கு அதுலேயே சேவ் ஆகுது. அதுலேயே உங்களுக்கு சேவ் ஆகிறப்ப என்னென்னா உங்களுக்கு வந்து அது வந்து எஃப்சிஆர் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி தான் கொடுக்குமா தவிர அதிகப்படுத்தாதுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த டிவைஸ் நம்ம ஆர்த்தி மேக்னெட்டிக் சால்ட் வாட்டர் கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா
இது வந்து நம்ம என்ன ஃபீல்டுக்கு வேணால் யூஸ் பண்ணலாங்க. நம்ம இது கோழி பண்ணை மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த ஃபீல்டுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் அண்ணனை நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து ஆஃபீஸில் மீட் பண்ணி என் ஃபார்முக்கு வந்து நீங்கள் பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். அது நேரடியாக வந்து என் பண்ணையில் பார்த்துட்டு நீங்கள் வந்து மஞ்சி பார்க்கலாம், கோழி எப்படி இருக்குதுன்னு கூட பார்க்கலாம். ஸோ உங்கள் ஃபீல்டு என்ன ஃபீல்டு அப்படிங்கிறத நீங்கள் ப்ராப்பராக வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அண்ணங்கிட்ட போய் நேராக பேசுங்க. அவர் வந்து உங்களுக்கு நேரடியாக ரீச் பண்ணி உங்களுக்கு என்ன டிவைஸ் எப்படி வேணும் அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ நீங்கள் வந்து இந்த ஏரியா எங்கிட்ட தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. இது வந்து ஆல் ஓவர் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவும் வெளி ஸ்டேட்டு எல்லா பக்கமுமே அண்ணன் வந்து இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ உங்கள் ஏரியா உங்கள் லொக்காலிட்டிலே ஆக்சுவலாக இருக்கலாம், நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் ஃபர்தராக அவர்கிட்ட போய் நீங்கள் ரீச் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அவர் கான்டாக்ட்ஸ் கொடுப்பாரு. நீங்கள் நேராக ஃபார்மர்ஸ்கிட்டே போய்க்கலாம். நீங்கள் அவர் மூலமாக வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஆக்சுவலாக ஓனர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து டைரெக்டாக யாருமே கான்டாக்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அண்ணன் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கான்டாக்ட்னு கொடுத்துருவாரு. நீங்கள் நேரடியாக போய் கேட்டு விசாரிச்சுட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். Call